வந்துட்டானுங்கப்பா. ஆனா ஒன்னா பிசிஆர் ஈசிஆர்னுவானுங்க அப்படின்னு ஒரு கேவலமான போக்கு இங்க வந்து ஏற்கனவே இருக்கு. அந்த பெயரை கொண்டு நீ அழுத்தினா அதுதான் வந்து சட்டப்படி தவறு. இப்ப நான் மூர்த்தி, நான் பறையறேன், பரப்பெல்லாம் பத்தியா பத்தியா அவர் செயல பத்தியா, அவர் காலில் ஷூவை பத்தியா, இல்லை பரப்பெல்லாம் இந்த அளவுக்கு போடுற அளவுக்கு ஆயிட்டீங்களடா அப்படிங்கிறது தான் இன்சல்ட். கலைஞர் அவர்களை அவ்வாறாக சாதிய ரீதியில அவரை வந்து காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாடலை பாடினாரா? அப்புறம் எதுக்காக பண்ணாரு? எதுக்காக பண்ணாரு? என்னமோ லேசா என்னமோ அவர் என்னமோ புண்ணு தடவுற மாதிரி தடவுறாரு, நீ என்னமோ அதுக்கு விசிற மாதிரி விசிற. அப்படிங்கிற போது கருணாநிதி அவர்கள் இந்த கம்யூனிட்டி கிடையாது. இப்ப உயர்ந்த கம்யூனிட்டியா இசை வேளாளராங்க அதை மாத்திட்டாரு சாத்திய. அப்ப நான் பாடலாமா? நான் ஒரு எஸ்சி தான், நான் பாடலாமா? சண்டாளன்ற வார்த்தை நான் பயன்படுத்தலாமா? இப்ப ஜாதியை சொல்லி யாரும் இப்ப திட்டுறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் மலையேறி குளிரா இருக்காரு. நாங்க சவுடு மண்ணாவது கொடுப்போம்ல, எதெல்லாம் மாறி ஏறி போய்ச்சுன்னு போறத விட்டு எதுக்கு இந்த ஆள் சும்மா பேச? அவருக்கு தான் கோடி கோடி அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு உங்க இபிஎஸ். அப்புறம் என்னத்துக்கு அவருக்கு சவுடு மண்ணு வேணும்? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்களும், மேலும் டாக்டர் ஜி காமாட்சியோட ஐயா வணிஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார், இப்போ சற்று முன்னதாக ஒரு செய்தி வந்துச்சு, சீமான் அவர்கள் மீது இந்த SC/ST ஆணையம் வந்து வழக்கு தொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருப்பதாக நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். SC/ST ஆணையம். ஸோ இது ஏற்கனவே அவர் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை வந்து இந்த பாடல் விவகாரம் தொடர்பாகவும், மேலும் சண்டாளன் என்ற அந்த வார்த்தையை வந்து அவர் உபயோகப்படுத்தினார் என்ற அடிப்படையில் காவல்துறை சுணக்கம் காட்டியதாகவும், SC/ST மீது புகார் கொடுத்த அடிப்படையில் SC/ST உடனடியாக அவர் மீது அந்த வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் மீது தொடர்ந்து வழக்குகள் மேல் வழக்கு வந்து கொண்டு இருக்கிறது. தெரியல, இவனுக்கு வந்து நம்ம இந்த விஜயலட்சுமி கான்டாக்ட் பண்ணாங்க பொழுது, அது ஏதோ அவங்க அக்காவுக்கும் யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு ஏதோ சுவிட்ச் ஆஃப்ல போன் இருக்கும் பொழுது, அதாவது நாட் ரீச்சபிள்ல விஜயலட்சுமி இருக்கு, இல்லைன்னா அது வந்துருக்கும் நேரம். ஏன்னா அந்த சொபியோட சொன்னார்ல விஜயலட்சுமி பேசணும்னு, இதை ட்ரை பண்ணாங்க, முடியல கொடுக்குது. இப்போ நீங்க கேட்டதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன், ஞாபகம் வந்தது. பட்டாபிராம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் வந்து அட்வொகேட் அஜேஷ் ஒருத்தர் அவர் போய் ஒரு புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுத்து இந்த மாதிரி சீமான் வந்து சண்டாளன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு, அவர் மேல நீங்க வந்து SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல நடவடிக்கை எடுக்கணும் கொடுக்குறாரு. மேபி ஒரு கால் அவர் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரா என்னன்னு அந்த டீட்டெயில் தெரியல. அப்போ போலீஸ் வந்து அந்த நடவடிக்கை எடுக்கல. உடனே நம்ம மாநில SC/ST ஆணையம்னு ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. நம்ம மாநில அரசுக்கு வேண்டியவர்களை போட்டு ஒரு அமைப்பு இங்கே செயல்படுத்திப்போம். அதில் போய் கொடுத்த உடனே அவங்க இம்மிடியட்டா ஆக்ஷன் போடுங்க, ஓகே போடுங்க, வழக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு பட்டாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு உத்தரவை போட்டு நீ வழக்கு போட்டு இதை கொண்டு வாங்கன்னு இருக்காங்க. ஒன்றும் சீமானை வந்து SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து வழக்கு போட்ட உடனே சீமான் உயிர் ஒன்றும் போக போகிறது இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், பொதுவாக இப்போ எங்களை மாதிரி ஆட்களை இல்லை எங்கள் சமூகத்தாரர்களை பார்த்துட்டா வந்துட்டானுங்கப்பா, ஆனா ஒன்னா பிசிஆர் ஈசிஆர்னுவானுங்க அப்படின்னு ஒரு கேவலமான போக்கு இங்க வந்து ஏற்கனவே இருக்கு. அதாவது இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம்ங்கிறது வந்துங்க, இது வந்து அகில இந்திய தீண்டாமை கமிட்டி தலைவராக ஐயா இளையபெருமாள் அவர்களை போட்டு வந்து இந்தியா முழுக்க ஆய்வு செய்யறாங்க. அதாவது SC/ST மக்களை மேம்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம், சமூகத்துல ஒரு இன்பேலன்ஸ் இருக்கு, இந்த இன்பேலன்ஸை எப்படி சரி பண்றதுன்னு போட்டு ஒரு 25 தீர்மானங்களை ஐயா இளையபெருமாள் அவர்கள் பரிந்துரை செய்கிறார். அதுல 2 தான் இந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டமும் நம்ம சப்ளானும், SC-க்கான சப்ளானும். அதுல இருந்து அது வந்து ராஜீவ்காந்தி காலத்தில் போடப்பட்டது. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அதுக்கு விதிமுறை எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது ஒன்றும் பெருசா ஒன்றும் ஆக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க வந்து தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல ரெட்டை கிளாஸ் இருக்கு. ரெட்டை கிளாஸ் நடத்துறது வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்.
பல தெருக்கள்ல கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, தெருக்கள்ல விட மாட்டாங்க. இந்த இறந்த சடலத்தை மறிப்பது இஸ் கம்ஸ் அண்டர் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட். எல்லாத்துக்கும் பாஞ்சிருக்காது. நீ எஸ்சி பணத்தை எடுத்துன்னு போக கூடாதுன்னா போலீஸ் வந்து மறிச்சு நின்று எடுத்து போகாதீங்கம்மா, என்னப்பா பிரச்சனை பண்ணுறீங்க, அவங்க தான் வானான்றாங்களா, ஏமாந்து போறீங்க, வாங்கப்பா சுத்தின்னு போகலாம் அப்படின்வாங்க. இல்லை இவங்க கொஞ்சம் இல்லை சம்பளம் இல்லைங்க நாங்கள் இப்படி தாங்க போவோம், எதுங்க நாங்கள் வந்து சுற்றிட்டு போகலாம் வேஸ்ட்டா அப்படின்னா போய் ஊர் தெருவில் போய் பஞ்சாயத்து பண்ணி கெஞ்சி கூத்தாடி அங்கே ஒரு தடவை விடுங்க, எல்லாம் செய்தியெல்லாம் வருதுங்க, அசிங்கமாயிடுங்க அரசுக்கு அப்படின்னு பார்த்து அப்புறம் பேசிட்டு போவாங்க. எல்லாம் சில இடங்கள்ல வந்து காவல்துறையே அந்த நேரடியாக அந்த சடலத்தை தூக்கி கொண்டு ஓடுற அவலங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அங்கெல்லாம் எஸ்சிஎஸ்டி வழக்கு பாயுதா இல்லையே. பல இடங்கள்ல தொடர்ந்து கோயில்கள்ல புறக்கணிப்பு செய்யப்படுகிறாங்கல்ல இந்த மக்கள், பாயுதா? டெய்லி அட்ராசிட்டி நடக்குது, பாயுதா? இந்தியாவிலே எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டியில 3வது இடம் தமிழகம். கணக்கு வாரியா பார்த்தா நம்ம 2 இல்லை ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துடும். அப்ப அவ்வளவு அட்ராசிட்டி நடக்குதுங்க. இதுக்கெல்லாம் வழக்கு பாயுதா? இல்ல அப்படி வழக்கு பாயுதா ஏன் மறுநாள் மறுமாதமே அதே மாதிரியான சம்பவங்கள் நடக்குது? இப்படியெல்லாம் நடக்கிற சூழல்ல ஒரு அந்த வார்த்தை வந்து, ஏன்னா முன்னாடி வந்து அந்த வார்த்தை தெரியாதுன்னு இவங்க சொன்னாங்க, சண்டாளன்ற வார்த்தை தெரியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப இடையில வந்து நம்ம தமிழக அரசு ஒரு ஆணை போடுது, இந்த சண்டாளன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு போட்டது. அதை போட்டதின் அடிப்படையில் சீமான் அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். அதாவது ஒருத்தனை வந்து இன்டென்ஷனா அவர் சொல்லல, சண்டாளப்பாவி சண்டாளன் அப்படின்னு அவர் வந்து கிரியேட் பண்ணி சொல்லல, ஏற்கனவே இருந்ததை பாடலே அவர் பாடுகிறார். அப்போ இது வந்து இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கா? சண்டாளன்னா இப்போ வந்து கருணாநிதி வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர் அவர் அப்படின்னு இழிவுபடுத்துற மாதிரி இருந்ததா? கருணாநிதி இசைவேளாளர் தானே, கருணாநிதி இசைவேளாளர். ஒரு எஸ்சியை அந்த பெயரை கொண்டு நீ அழுத்தினா அதுதான் வந்து சட்டப்படி தவறு. இப்ப நான் மூர்த்தி, நான் பறையறேன், பரப்பெல்லாம் பத்தியா அவர் செயல பத்தியா, அவர் காலில் ஷூவை பத்தியா, இல்லை பரப்பெல்லாம் இந்த அளவுக்கு போடுற அளவுக்கு ஆயிட்டீங்களடா அப்படிங்கிறது தான் இன்சல்ட். இப்போ நீங்க வந்து உங்களை பார்த்து என்னங்க காலில் ஷூவை பத்தியா, கையில வாட்சை பத்தியா அப்படி சொல்றது, இது வந்து அவமதிப்பே தவிர இந்த அட்ராசிட்டிக்குள்ள ஒரு இடக்கும். ஆமா, ஏன்னா உங்களை நான் சாதி ரீதியா பார்க்கல, என்ன வந்து சாதி ரீதியா பாக்குறீங்க, இதெல்லாம் பத்தியா அப்படின்னு பாக்குறீங்களா, அதுதான் தப்பு. அப்படிங்கிற போது கருணாநிதி அவர்கள் இந்த கம்யூனிட்டி கிடையாது. இப்ப உயர்ந்த கம்யூனிட்டியா இசை வேளாளர் அவங்க அதை மாத்திட்டாரு சாதிய, பரவாயில்ல, இந்த நாட்டிலேயே சாதியை மாத்தின சமத்துவ தலைவர் எங்க தலைவர் தான். அதால இது வந்து ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம்தான். அதாவது ஒரு எஸ்சிய நீங்க திட்டக்கூட வேணாம், உங்கள் பார்வையாலே என்னை வந்து இன்சல்ட் பண்ணீங்களா, நான் அதில் மனம் மறுத்தம் அடைந்தா நான் வந்து புகார். எவ்வளவு சம்பவங்கள் பார்த்துருக்கேன். பல ஒரு காட்டு மிராண்டித்தனமான சில முதலாளிகள் கூட தங்களுடைய ஊழியர்களை வந்து திட்டும் பொழுது ஏசும் பொழுது கூட அந்த பட்டியல் சமூகத்தினுடைய சாதியினுடைய பெயர் சொல்லி திட்டுவதை நான் பார்த்திருக்கேன் சார். இது இயல்பா இந்த சமூகத்துல ஒரு போக்கு இருக்கு சார். கொலாசன்ல போய் சொல்லணும், அவங்ககிட்ட போனவா, அதாவது கம்யூனிட்டி சொல்லி அவனை இது பண்ணவா, இவனை இது பண்ணவா அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது ஒரு பொது புத்தியில ஒரு புத்தி இருக்கு சார். அப்ப வந்து அவங்க கூட படுத்ததை பார்த்துட்டு தான் அவன் பேசினாளா? 2 பேரும் கொலையில சண்டை போடுகிறா, இவன் என்னைக்காவது பக்கத்துல இருக்கிற ஒரு எஸ்சி கூட அவன் படுத்ததை அவன் பார்த்துட்டு தான் வந்து பேசுறாளா? பொத்தாம தான் அவனை விட்டு அவனை போக வைக்கிறது ஏன்? அவனுக்குதான் பெருசா இருக்குமா அவனை விட்டு ஏறன்றது? இந்த மாதிரி ஒரு பொது புத்தி ஒண்ணு இருக்கு சார். இது அதால வந்து சீமான் அவர்கள் வந்து கருணாநிதி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இன்சல்ட் பண்ணணும் அப்படின்லாம் நோக்கத்துக்காக இது இல்ல. அதிமுக வந்து சாட்டை திருமணம் பாடியதனுடைய விளைவாக அவரும் வந்து எம்எல்ஏ வழக்கு போடு முடிஞ்சா அப்படின்னு சொல்லி இது பல லட்சம் பேர் கேட்ட பாட்டு. இது இன்னைக்கு கூட நீங்க இப்பதான் சொல்றீங்கல்ல, இப்ப சண்டாளன்ற வார்த்தை தடை செய்யப்பட்டிருக்குன்னு இன்னைக்கு யூடியூப்ல போடுங்க, அதெல்லாம் நீங்க வந்து பேன் பண்ண வேண்டியது தானே. தடை செய்யல, இன்னும் தடை செய்யலையே, யூடியூப்ல இருக்கு. ஆமா யூடியூப்ல இருக்குல்ல. அப்ப நான் பாடலாமா? நான் ஒரு எஸ்சி தான், நான் பாடலாமா? சண்டாளன்ற வார்த்தை நான் பயன்படுத்தலாமா?
அதால இதெல்லாம் அரசியலுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை. எத்தனையோ இடங்கள்ல வந்து உண்மை சம்பவங்கள் நடந்த பொழுது ஒரு புகாரை கொடுக்கறதுக்கு நாங்க படுற பாடு இருக்க, அது கடவுளுக்கு தான் தெரியும். அப்படிலாம் நடக்கிற நாட்டுல என்னமோ பட்டாபிராவில் போய் கொடுத்தாராம், உடனே இங்க வந்தாராம், இங்க கொடுத்தாராம், உடனே இவங்க சொன்னாங்களாம். இப்போ வந்துட்டா சாமி. ஓகே, திரு ராமகிருஷ்ணன் ஐயா, சீமான் அவர்கள் மீது ஏற்கனவே அவர் பலமுறை சொல்லியிருக்காரு, என்மீது 138 வழக்குகள் இல்லாத நீதிமன்றங்களே கிடையாது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என் மீதான வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. வருண் ஐபிஎஸ் 130வது வழக்கு 139வது வழக்கு போடுறாரா, போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்போ நீங்க தமிழக அரசின் சார்பாக இப்போ எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து ஒரு உத்தரவு வேற விட்டுருக்கு. இந்த மாதிரி அவர் இந்த தமிழ்நாடு அரசின் சார்பா இல்ல, அது தன்னிச்சையான ஒரு அட்டானமஸ் பாடியா? அட்டானமஸ் பாடி. ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் கமிஷன் போர்டு மாதிரி தான் சார், அது போர்டு சார். சரி, இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க, வழக்கு பதிவே செய்ய சொல்லியிருக்காங்க. சீமான் அவர்கள் உண்மையாகவே அவர் வந்து கலைஞர் அவர்களை அவ்வாறாக சாதி ரீதியில அவரை வந்து காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாடலை பாடினாரா? அப்புறம் எதுக்காக பண்ணாரு? என்னமோ லேசா என்னமோ அவர் என்னமோ புண்ணு தடவுற மாதிரி தடவுறாரு, நீ என்னமோ அதுக்கு விசிறுற மாதிரி விசிற. அந்த கமிட்டில அத்தாரிட்டி பர்சன்ல நானும் ஒருத்தன், நான் சொல்றேன் தப்பு இல்ல. பாருங்க, நீங்க தப்பு இல்ல, நீங்க ஒரு ஆள் சொல்றதுனால எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அரசு என்ன சொல்லுது, அரசு சொல்றதுதான் சட்டம். நீங்க சொல்றது சட்டம் ஆகாது. என்ன கத்திரிக்காய்க்கு நாளைக்கு அதை ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணா நான் எங்களை மாதிரி ஆட்கள் தான் போய் அதுல போய் நிற்போம் சார். இங்க பாருங்க, சரி இது தப்புன்னு இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்களோட நான் வந்து சண்டை போடணும்னு அவசியமே இல்ல. சும்மா வாய் தகராறு பண்ணாலே என் பேர்ல SC/ST வழக்கு போடுறான். உங்களுக்கு அப்படிதான் சாதியை நீங்க இழிவுபடுத்தி சாதியை இழிவுபடுத்த இந்த பயலா இதுல நின்று பேசுற ஆயிட்டியா நீ? அப்படி சொன்னதான் தப்பு சார். ஜாதியை பத்தி பேசாமலே சண்டை போட்டாலே வந்து அது வழக்கு, அந்த வழக்கு பதியலாம்னு சொல்லி ஒரு டிஐஜி என்கிட்ட சொல்றாரு. ஐயா, முன்ன தெரியாத 2 பேர் சண்டை போடுறீங்க. அவன் சாதி உங்களுக்கு தெரியல, அவங்க மேல பிசிஆர் கொடுத்த முடியுமா? ஆமா, அப்படித்தான் போடுறாங்க. இப்ப அப்படித்தான் நடக்குது. கிராமப்புறங்கள் எப்படி அப்படி பேச முடியும்? இங்க பாரு கண்ணு, இப்ப ஜாதியை சொல்லி யாரும் இப்ப திட்டுறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் மலையேறி அமைச்சர் ராஜகண்ணப்பன் எடுத்துப்போம். இப்ப இருக்காரு இல்லையா பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர், அவர் மீது என்ன அலிகேஷன் வைக்கப்பட்டது? ஏன் அவர்கள் மீண்டும் பிற்படுத்தப்பட்ட துறை அமைச்சராகவே அவர் நியமிக்கப்பட்டார். சொல்லாதீங்க. ராஜகண்ணப்பன் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? RT-PCR வழக்கு அவர் மீது போடப்பட்டதா? பதில் அவருக்கு தண்டனை மாதிரி தானே அந்த துறைக்கு அவர் அமைச்சர். அவர்கள் இந்த விவாதத்திற்கு போது சொன்னாரு, திருடன் கையிலே சாப்பி கொடுத்த கதையா இருக்கு அவர் சொன்ன பதிவு. அவர் சொல்லுவார் சொரக்காய்க்கு சீமான் இன்னைக்கு வழக்கு போடுறாங்க, அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆகிறாரு, அவர் தூக்கி சாதாரண ஒருங்கிணைப்பாளர் ஆக்கலாமா சார்? அதான் தண்டனையா? அரசு அதனுடைய பணியை செய்யுது, நீங்க கம்முன்னு இருங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த சப்ஜெக்ட் பாப்பா பேசினாருன்னா இவர் மேல போட்ட வேண்டியதுதான். இல்ல, சீமான் அவர்களை வந்து அந்த அரசு ஒடுக்க நினைக்குதா? வளர்ந்துட்டு வர்றாரு. இங்க பாரு, சீமான பத்தி அவர் வந்து அரசியல் பண்ணட்டும், வேண்டான்னு சொல்லல. நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்காரு. தேவையில்லாம என்னத்துக்கு இந்த பிசிறுகள்லாம் சொல்லு. 8.2% வாங்கியிருக்காரு, அதுவும் நாடாளுமன்ற தேர்தல்ல. அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல ஒரு எதிர்கட்சி தலைவரா வர்றது கூட சான்சஸ் இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் எதற்காக இது போன்ற சின்ன சின்ன புல்லுருவித்தனமான வேலைகளை செய்யணும்? அது இந்த இப்ப அருண் IPS கூட எல்லாம் இந்த வம்புழுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. அவர் தகுதிக்கு இது தேவை. பெரிய பெரிய வேலை செய்யலாம்ல, இது அவருடைய தகுதிக்கு இது தேவை. ஏதாவது ஒரு ரோடு கான்ட்ராக்ட், ஒரு மண் அல்றதுக்கு சவுடு மண்ணாவது கொடுப்போம்ல, இதெல்லாம் மாறி போய்ச்சுன்னு போறதை விட்டு எதுக்கு இந்த ஆள் சும்மா பேசி? அவருக்கு தான் கோடி கோடி அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு உங்க EPS. அப்புறம் என்னத்துக்கு அவருக்கு சவுடு மண்ணு வேணும்? EPS அவர்கள் பெட்டி பெட்டியா கொடுக்குறாங்க. அதனாலதான் அவர் அவங்களுக்குள்ள லிங்க். நான் தான் இப்ப இல்ல, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே பேசுனேன். அது இப்ப யாராரு லிங்க்? எங்களுக்கு யாராரு? நாங்க கூட 7 கட்சி கூட்டணி இருக்கா. எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களா? எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களா? கொடுக்கத்தான் செய்யறோம். தேர்தல் நேரத்துல கொடுப்போம். அப்ப காசு வாங்கி தான் பைப்பிள் கத்துறானுவா? அதெல்லாம் உண்மைதான். காசு வாங்கி தான் திமுக நல்ல கட்சின்றானுவா? ஆமா ஆமா, காசு வாங்கி தான் திமுக. நீங்களும் காசை வாங்கிட்டு நீங்களும் வந்து சேர்ந்து இருங்க. எங்க வந்து சேரணுமோ அங்க சேருங்க. எவ்வளவு தருவீங்க? எவ்வளவு தருவீங்கன்னு வேற நான் என்னத்த பேசுறேன்? எல்லையா சீலையா?
தேர்தல் காலகட்டங்கள்ல தேர்தல் செலவுக்கு தான் தருவோம், மத்த நேரங்கள்ல இல்ல. மத்த நேரம் உங்களுக்கு சப்பக்கட்டு கட்டி நீங்க நல்லவருன்னு சொல்றதுக்கு அதுக்கெல்லாம் காசு இல்ல. எல்லாம் வாங்குறாங்களா? போய் சொல்றீங்க. அப்படியா? சரி, ஓகே. காமாட்சி ஐயா, நிறைவான ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன் வச்சிடுறேன். போதையில்லா தமிழ்நாடு என்ற அந்த இயக்கம் வந்து மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சகம் கீழும் உள்துறை அமைச்சகம் கீழேயும் வந்து ஒரு கமிஷனை வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து ஒரு உருவாக்கியிருக்கு. இதில் வந்து 1.5 லட்சம் ரூபாய் ஊதியம் என்றும், மேலும் அதற்குண்டான பணி நியமனம், அது காலி இடங்களை வந்து நிரப்பப்படும், இவர்களுக்கு வந்து 1.5 லட்சம் சம்பளம் அப்படின்னு சொல்லி சமூக நீதி அடிப்படையில் எதுவுமே வந்து இதில் ஃபாலோ செய்யப்படலை அப்படின்னு சொல்லி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதில் வந்து அறிக்கை விட்டுருக்கிறாரு. இதில் என்ன வயது வரம்பு, என்னென்ன சமூகங்கள், அந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் இதில் வந்து எதுவும் ஃபாலோ செய்யப்படலை. அப்போ இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு சொல்லி இதையும் வந்து கேள்விக்கு உட்படுத்திருக்கிறாரு. விளம்பரம் தானே படிச்சிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் போடல, இல்ல அப்பாயின்மெண்ட் போடக்கூடாதுன்னு போய் அரசாணை தான் சார் அவர் வந்து எடுத்து கேள்வி அரசாணையின் பேர்ல ஒரு தடையாணை வாங்கிட்டு வர சொல்லு. இப்ப ஏற்கனவே டெல்லி அரசு ஒரு 45 பேத்துக்கு போறேன், அவன் எல்லா நீதிமன்றத்தை நாடணும். டெல்லி அரசு டைரக்டா டெல்லி அரசு போறதா சொல்லுச்சு. உடனே ராகுல் காந்தி மறுப்பு தெரிவிச்ச உடனே அதை வித்ரா பண்ணிட்டார் பிரதமர். அது மாதிரி இவர் ஏதாவது பண்ணட்டும், வித்ரா பண்ணிட்டு போவோம். இல்ல சார், ஒவ்வொரு விவகாரத்திலையும் இப்ப பாக்குறோம். இப்ப அரசு வழக்கறிஞர் நியமனத்திலையும் திருமாவளவன் அவர்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியதா வருது. இப்ப இதுலயும் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க அப்படி போட்டுட்டோம், உனக்கு ஆட்சேபனை இருக்குல்ல, போய் நீதிமன்றத்தை நாடு அப்படின்னா எல்லாத்துக்கும் நாங்க நீதிமன்ற கதவே தட்டணும் அப்படின்னா நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர் தான் பேசணும், அவர் பேசணும், கவர்மெண்ட் அவர் கொஸ்டின் பண்ணணும். ஏன் ஒரு மூத்த தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் கேட்கறது? அவர் கேட்கட்டும். அவருக்கு ஒவ்வொரு தனி ஒரு மனிதனுக்கும் கேட்கிற உரிமை இருக்கு, அதனால எல்லாருமே கேளுங்க. ஆனால் அது எடுபடணும் அப்படின்னு சொன்னாக்க நீதிமன்றத்துல போய் அவங்க தடையானம் வாங்குங்க, இல்ல சட்டமன்றத்துல அரசுக்கு இதுல இடஒதுக்கீடு ஃபாலோ பண்றதுல ஆட்சேபனை இருக்கா? எங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை பாருங்க. நாங்க இத வந்து நான் யார் பண்ணா, எந்த செக்ரட்டரி பண்ணாரு என்னன்னெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி பண்ணிருந்தாங்கன்னா அது அந்த ரோஸ்டர் முறையில கொண்டுட்டு வரணும். கண்டிப்பா அந்த ரோஸ்டர் முறையை கடைபிடிக்கணும். அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அது மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா அந்த ரோஸ்டர் மெத்தட் வேணும். திருமூர்த்தி சார், நிறைவான உங்களோட கருத்து. போதையில்லா தமிழ்நாடு இயக்கம் என்ற இந்த கமிஷன்ல வந்து இடஒதுக்கீடு வந்து எதுவும் ஃபாலோ செய்யப்படலை, அப்படிதான் அரசாணை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரிவான அறிக்கை கொடுத்திருக்காரு. நிறைவான கருத்து இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு கேட்கிறாரு. படத்துல நம்ம கவுண்டமணி ஜெயிலரா இருப்பார், வார்டனா இருப்பார். அவர் சொல்லுவாரு, அந்த காலத்துல கணக்குப்படி மொத்தமாவே ஒரு 4 கம்பெனி தான் இருக்குது. அந்த 4 பேரை போன்ல கூப்பிட்டு ஐயா தயாரிக்காதீங்கன்னு சொல்லிட்டா முடிச்சு போடும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்கிட்டையும் வந்து ஐயா குடிக்காதீங்கன்னு ஐயா சொல்றீங்கன்னு ஒரு ஜோக் ஒன்று வரும். அப்போ குடியை நீங்க வந்து ஊக்குவிக்கிறீங்க. இப்ப நீங்க நேற்று பார்த்தீங்கன்னா கடந்த இயர் டாஸ்மார்க்கோட வியாபாரம் என்ன, இந்த இயர் டாஸ்மார்க்கோட வியாபாரம் என்ன, குறைந்தது ஏன் குறைஞ்சது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 46 பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 86 பேருக்கு அபராதம் போட்டிருக்காங்க. அப்போ டாஸ்மார்க் வியாபாரத்தை அதிகரிக்கணும் நீங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டாஸ்மார்க் ஊழியர்கள் சங்கம் வந்து நேற்று அறிவிப்பு வெளியிட்டு 2 மாதங்களுக்கு முன்னதாக சேலம் மாவட்டத்துல அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த கடைகள்ல வந்து சரிவடைந்ததுனால ஒரு பெரிய மீட்டிங்லாம் போட்டு எல்லா ஊழியர்களையும் வர வச்சு என்ன எதனால குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மீட்டிங்லாம் கூட போட்டிருந்தாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னா வந்து அண்ணா பதக்கமே ஏதோ தமிழ்நாடு அரசு பதக்கத்தை கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க, நல்லா வித்தாரு இவரு, நல்லா பண்ணாருன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாக்களில் அது வந்து வெளியே வந்த பிறகு அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை திருப்பி வாங்கிறான்னு வச்சுங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து நீ டாஸ்மார்க் வியாபாரத்தை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறீங்க. தீபாவளி, பொங்கல் போன்ற, நியூ இயர் போன்ற பண்டிகை நாட்கள் வந்தா நீங்க வந்து டார்கெட் பிக்ஸ் பண்றீங்க, தொடர்பு படுத்துறீங்க. இல்ல அப்புறம் எப்படி நீ போதை ஒழிப்பு எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? சரக்கு போதையில வராதா? வராதா? இல்ல நீங்க நியாயமா தான் பேசுறீங்க, நியாயமா தான் பேசுறீங்க. எப்போ புண்ணியவானே
இல்ல இல்ல அதாவது காமாட்சி ஐயா அவர்கள் ஐயா ஐயா வைக்கக்கூடிய வாதத்திற்கு நச்சரித்து இல்ல இல்ல அதாவது மது ஒழிப்புக்குன்னு ஒரு ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு அரசு பணத்தை வேஸ்ட் பண்றோம். இங்க வந்து பணியாளர் வந்து சரியா வியாபாரம் பண்ணலைன்னு சொல்லி அவனை பணியிட நீக்கம் பண்றோம். அப்ப அது கான்ட்ரவர்சியல், கவர்மெண்ட்டுக்குள்ளே கான்ட்ரவர்சியல் வருது இல்லையா? அது தவறுதான். அதெல்லாம் வந்து தவறு செய்தது என்று முதன்முறையாக திரு காமாட்சி ஐயா அவர்கள் நம்முடைய இந்த குப்பு கீழே கீழே நடக்கக்கூடிய 1-2 செயல்களுக்கு வந்து ஒட்டுமொத்த அரசோட பாலிசி இல்ல. இந்த வேலை எல்லாம் அரசு வந்து டாஸ்மாக் மேனேஜர், டாஸ்மாக் அந்த மேலாளர் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு ஒர்க் இது. அமைச்சராக இருந்த போது பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கினதெல்லாம் அது கீழே உள்ள செக்ரட்டரி அவங்களோட முத்துசாமி அவர்களுக்கு ஒரு சம்பந்தம். முத்துசாமி தான் அமைச்சர். அவருக்கு தெரியாம இது நடக்குது அப்படிதானே? ஆமா, அமைச்சர் பதவி அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதெல்லாம் எல்லாமே என்னமோ சொன்ன மாதிரி ஒரு 1000 எறும்பு இருக்குது, அதுல எந்த எறும்பு கடிச்சிச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமா சார்? நம்ம இவங்க எல்லாம் விளக்க முடியாது சார். ஏதாவது விவரம் தெரிஞ்சவங்கிட்ட ஏதாவது பேசலாம், இல்ல ஒண்ணுமே தெரியாதவங்க கொஞ்சம் பேசலாம். அரக்க பிறகு விவரம் தெரிஞ்சவங்கிட்ட பேசணும்னா ஆட்டை காமிச்சா மாடுன்னுவாரு, மாடை காமிச்சா ஆடுன்னுவாரு, அதுவும் மாந்து இதுவும் மேந்துன்னுவாரு. நம்ம இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். அதனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்லயும் மது ஒழிப்பு பிரச்சார குழு வச்சிருப்பாங்க. வருடம் அதுக்கு கொஞ்சம் நிதியை ஒதுக்குவாங்க. இந்த எய்ட்ஸு, இந்த கல்வி விழிப்புணர்வு, சைல்ட் லேபர், இந்த மாதிரியான துறைகளுக்கு நிதி ஒதுக்குறாங்கல்ல. அதே மாதிரி மது ஒழிப்புக்குன்னு ஒரு பிரச்சார இதை போட்டு ஒதுக்கி அதுக்கு ஒரு 4 NGO கிட்ட ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்னைக்காவது குடிக்காதுன்னு எவனா சொல்லி பார்த்துருக்கோமா? வீட்டில் ஒன்னா சொல்லுவாங்க குடிக்காதடா, டே பாவி அது இதுன்னு. பொது வெளியில் சொல்லி நம்ம எங்கன்னா பார்த்துருக்கோமா? ஆனா இதெல்லாம் செய்வதற்கு தான் டாஸ்மாக். ஏங்க பாட்டிலே நாங்க பிரிண்ட் பண்ணி தாங்க தரோம். பாட்டிலே பிரிண்ட் ஆகுது. குடி நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு சொல்லி அப்புறம் என்ன? சரி, இப்ப கஞ்சா உடலுக்கு கேடுன்னு ஒருத்தர் போட்டு விற்கிறான். அது அரசு அனுமதி இருக்கு. அரசு அனுமதி பிராந்தி. சரி, அனுமதி நாங்க கேட்டோம்னா கொடுப்பீங்களா? கேட்டா கொடுப்போம். சிறையில, சென்ட்ரல் ஜெயில, புழல்ல கொடுப்போம். மக்கள் விரும்புறாங்கன்றாங்க. புழல் நிறைய வந்து புழக்கமா இருக்கு. அதனால நம்ம என்ன சார், நம்ம தலையெழுத்து நம்ம அனுபவிச்சுதான் ஆகும். இதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். நம்ம என்ன சொல்றது? சரி, ஓகே. உங்களோட இருவரோட கருத்தை பயந்து மிக்க நன்றி.